இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 42 படகுகளை விடுவிக்க அந்நாட்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன. ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த படகுகள் 2015ஆம் ஆண்டு இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி பிடித்துச் செல்லப்பட்டவையாகும். தற்போது 3 வெவ்வேறு இடங்களில் உள்ள அந்த 42 படகுகளையும் விடுவிக்க சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளன. மனிதாபிமான அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்றங்கள் தெரிவித்துள்ளன. விடுவிக்கப்பட்ட படகுகள் வரும் 17ஆம் தேதி இந்தியா வசம் ஒப்படைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை இந்திய அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் கூட மீதி உள்ள படகுகளையும் இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக விடுதலை பண்ணி தர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த படகுகளை நம்பி ஒவ்வொரு படகு உரிமையாளரும் பல லட்சம் ரூபா கடனாளியாக இருந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி இலங்கையிலிருந்து படகுகள் திரும்பி வந்தாலும் அந்த படகுகளுக்கு பல லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் நாங்கள் மீன் பிடிக்க போகணும். இந்த சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தகுந்த ஒரு உத்தரவாதம் மீனவர்களுக்கு கொடுக்கணும். அதாவது இனிமேல் கடல் படைகளால் போட்டியில் பிடிக்க மாட்டாங்க, மீனவர்கள் அடிக்க மாட்டாங்க, நீங்கள் அச்சுறுத்தல் இல்லாமல் மீன் பிடிக்கலாம்னு சொன்னாதான். இப்போ இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கு மீனவர்களாக இடமிருந்து போயிட்டாங்க. மீனவர்கள் இங்கே யாரும் கடலுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி அனைத்து விசைப்படகும் போகாத காரணம் அது ஒன்று.